நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னா கிளிநொச்சி மாவட்டம் பரந்தன் கோரங்கங்கட்டு பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். பகுதிக்கு அந்த வாழ்வாதார குடும்பத்தின் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள அவங்களோட வீட்டை உள்ளுக்க போய் இருந்த வரையா எங்களுக்கு ஒரு கிணறு ஒன்று இல்லாம காரணத்தினால ஒரு டாய்லெட் வசதி. நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னா கிளிநொச்சி மாவட்டம் பரந்தன் கோரங்கங்கட்டு பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்க ஏன் வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னா இன்றைய தினம் கனடா நாட்டில் வசிக்கின்ற ஒரு உறவினுடைய தந்தையாரனுடைய 2வது ஆண்டு நினைவு நாள். அந்த நினைவு நாள் ஞாபகார்த்தமாக ஒரு வாழ்வாதார குடும்பத்தை எமது மக்கள் சமூக மேம்பாட்டு ஒன்றியத்தினூடாக இனங்கண்டு அவர்களுக்கான ஒரு உதவி திட்டத்தை வழங்குவதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். பரந்தன் பகுதியிலே கோரங்கன்கட்டு என்று சொல்லப்படுகின்ற கிராமத்திலே ஒரு வாழ்வாதார குடும்பத்தை நாங்கள் சரியான முறையிலே அவர்களை இனங்கண்டு அவர்களுக்கான ஒரு ஆழ்துளை கிணறினை எங்களிடம் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கான அந்த ஆழ்துளை கிணறை வழங்குவதற்காகத்தான் நாங்கள் இன்றைய தினம் வந்திருக்கின்றோம். இந்த ஆழ்துளை கிணறை வழங்குவதற்கு நமக்கு நிதி பங்களிப்பை வழங்கி இருக்கின்றார் கனடா நாட்டை சேர்ந்த ஒரு உறவு. அவருடைய தந்தையினுடைய 2ஆம் ஆண்டு நினைவு சேனாதிராஜா செல்வராஜா அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு ஞாபகார்த்தமாக அவர்களுக்கான அந்த வாழ்வாதார உதவியை வழங்குவதற்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க உறவுகளே, நாங்க போய் அந்த வாழ்வாதார குடும்பத்தை கண்டு அவர்களுக்கு அந்த உதவி திட்டத்தை வழங்கிய பின்னர் மீண்டும் எங்களுடைய காணொளிகள் தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். எங்களுடைய வலைதளத்துக்கு நீங்கள் புதியோராக இருந்தால் எங்களுடைய வலைதளத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க. நாங்கள் இப்போ பரந்தன்ல கோரங்கன்கட்டு பகுதிக்கு அந்த வாழ்வாதார குடும்பத்தின் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள அவங்களோட வீட்டை உள்ளுக்க போய் நாங்கள் என்ன உதவி திட்டத்தை செஞ்சிருக்கிறோம், அவங்களுக்கு சரியான முறையில் அதை செஞ்சிருக்கிறோமான்றதை காணொலியில் பார்க்கலாம். அந்த உதவி திட்டத்தை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இதுதான் எங்களோட அந்த அந்த உறவினர்களுக்கான அந்த குழாய் கிணறு நாங்கள் அடித்து முடிச்சிருக்கிறோம், மோட்டரை போட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் கனடா நாட்டை சேர்ந்த அந்த உறவு எங்கள் மக்கள் சமூக மேம்பாட்டு ஒன்றியத்தின் ஊடாக அந்த உதவி திட்டத்தை சரியான முறையில் செய்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போ அந்த கனடா நாட்டு உறவினுடைய தந்தையினுடைய சேனாதிராஜா செல்வராஜா அவர்களுடைய 2வது ஆண்டு நினைவாகத்தான் நாங்கள் இந்த ஆழ்துளை கிணறை இந்த வாழ்வாதார குடும்பத்துக்கு வழங்க இருக்கின்றோம். அதை நாங்கள் திறநீக்கம் செய்து அவருடைய அதனை நாங்கள் திறநீக்கம் செய்வோம். வாங்க நீங்கள் தெரிய வச்சிருக்கோம். மக்கள் சமூக மேம்பாட்டு ஒன்றியத்தின் ஊடாக அமரர் சேனாதிராஜா செல்வராஜா அவர்களுடைய 2வது ஆண்டு நினைவாக 27/6/2026 இன்று 12 மணி அளவில் நாங்கள் இந்த ஆழ்துளை கிணறை நாங்கள் திறந்து வச்சிருக்கின்றோம். வாங்க அந்த குழாயிலிருந்து நீர் வார காட்சியை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற இந்த ஆழ்துளை கிணற்றிலிருந்து தற்பொழுது நல்ல தண்ணி வருது. உண்மையிலே நல்ல தண்ணி இந்த இடத்துக்கு மிகவும் தேவையான உண்டு. நாங்கள் அவர்களுக்கான அந்த ஆழ்துளை கிணறை உத்தியோகபூர்வமா 12 மணி அளவில் திறந்து வச்சிருக்கின்றோம். எனவே மக்கள் சமூக மேம்பாட்டு ஒன்றியத்தின் ஊடாக இந்த உதவி திட்டத்தை செய்ததையிட்டு கனடாவால் உறவான சேனாதிராஜா செல்வராஜா அவர்களுடைய குடும்பத்தார்கள் இந்த உதவி திட்டத்தை எங்களுக்கு செய்து கொடுக்க கூறியிருந்தார்கள். அவர்களுடைய பணிப்புரையின் கீழ் அவர்களுடைய முழு நிதியின் கீழ் நாங்கள் இதனை சரியான முறையிலே அந்த வாழ்வாதார குடும்பத்துக்கு வழங்கிவிட்டில் இருந்தபடியா எங்களுக்கு ஒரு கிணறு ஒன்று இல்லாம காரணத்தினால ஒரு டாய்லெட் வசதிகள் ஒன்றுமே இல்லை. அதால எங்கள் மக்கள் சமூக மேம்பாட்டு ஒன்றின் குழுவிற்கு நாங்கள் அறிவித்திருந்தோம். அவங்க எங்களுக்கு ஒரு ஆழ்கிணறு ஒன்று அடித்து தந்தார்கள். அவர்களின் மூலமாக சேனாதிபதி ராஜா செல்வராஜா குடும்பத்திற்கு மிக்க நன்றி.
தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப இதுல உங்களுக்கு சந்தோஷம் தான். சந்தோஷம், எங்களுக்கு மிக சந்தோஷம். வந்து இவங்க வந்து தண்ணி வசதி இல்லாம இருந்தாங்க. அப்ப அதை எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க, இப்படி தண்ணி வசதி இல்லை, எங்களுக்கு அத்தியாவசிய சேவை எங்களுக்கு இல்லை, அதனால கடும் கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு உதவி ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப மக்கள் சமூக மேம்பாட்டு ஒன்றியத்துல கேட்டதுனால நாங்க அதை வந்து பார்த்தனாங்க. எங்களோட குழு வந்து அதெல்லாம் பார்த்து சரியா ஓகேனதுக்கு பிறகு நாங்க கேட்டு அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்துக்கு குடிநீர் வசதியை நாங்க தெரிவு செஞ்சிருக்கோம். அப்ப இது கனடா நாட்டை சேர்ந்த அந்த குடும்பத்துக்கு நாங்க எங்களோட குடும்பத்து சார்பாக மக்கள் சமூக மேம்பாட்டு ஒன்றியம் வடமாகாணம் குடும்பத்து சார்பாக நாங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.